உங்கள் கனவை சொல்லுங்க திட்டத்தின் நிறைவாக கனவுகள் மெய்ப்படும் என்ற தலைப்பில் சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் அமைச்சர் சேகர்பாபு உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நீதிமன்றங்கள் ஒரு புறம், அயோத்தியை போல் திருப்பரங்குன்றத்தை உருவாக்குவோம் என்று சங்கிகள் கூட்டம் ஒரு புறம், நீதிமன்றங்கள் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் என்று சங்கிகளாகவே மாறி நின்ற காட்சி. ஆனால் அரசு துறை சார்ந்த அதிகாரிகள், எங்களை போன்ற அரசியல்வாதிகள் கூட நீதிமன்றத்தில் இருக்கின்ற வழக்குகளாயிட்டே என்று கொஞ்சம் பின்தங்கிய நிலையில் விடாமல் ஒற்றை நோக்கோடு ஒரே பார்வையோடு நின்று திருப்பரங்குன்றத்தில் மத நல்லிணக்கத்தை காப்பாற்றுவேன் என்று ஓங்கி ஒலித்து எல்லோருக்கும் எல்லாம் என்ற அரசை நிரூபித்து திருப்பரங்குன்றத்தில் சங்கிகளுடைய சதியை முறியடித்த பெருமை எங்கள் முதல்வரை சாரும். அதனால்தான் அவரை இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றுகின்றோம். பலர் பல கோணங்களில் ஒரு சில ஸ்லைடுகளை இங்கே போட்டு காட்டினார்கள். ஒருகால பூஜை திட்டம் என்று ஒரு அற்புதமான திட்டம். தமிழகத்திலே 26,000 திருக்கோயில்கள் இருக்கின்றன. இதுவரையில் 12,000 திருக்கோயில்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நிதியை வழங்கினார்கள். ஆனால் அந்த 1 லட்சத்தை 2 லட்சமாக்கி 2.5 லட்சமாக்கி 12,000 திருக்கோயில்களை 19,000 திருக்கோயிலாக்கி அந்த திருக்கோயில்களில் தெய்வம் தீப ஒளியில் இருப்பதற்கு காரணமாக இருப்பவர் நம்முடைய முதல்வர். அதோடு இல்லை, அந்த திருக்கோயில் பணியாற்றுகின்ற அர்ச்சகர்கள் ஊழியர்களுக்கு எந்த விதமான ஊக்கத்தொகையும் இல்லை. முதலில் 1000 ரூபாய் வழங்கினார். அதன் பிறகு 1500 ரூபாய் வாங்கினார். அர்ச்சகர் வாழ்விலே ஒளியை ஏற்றினார். அதோடு நிற்கவில்லை, அந்த அர்ச்சகர் குடும்பத்திலே பயிலுகின்ற மாணவ செல்வங்களுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் அல்ல, ஒவ்வொரு ஆண்டும் 500 பிள்ளைகளுக்கு 10,000 ரூபாயை கல்வி உதவித்தொகையாக வழங்கிக் கொண்டு ஒரே கல்லில் 3 மாங்காய் என்பார்கள். கோயில்களிலே தீப ஒளி, அர்ச்சகர் வாழ்விலே வாழ்வு ஒளி, பிள்ளைகள் வாழ்விலே படிப்பொலி என்று 3 ஒளிகளை ஒரே சேர 19,000 கோயில்களிலே ஒளியேற்றிய ஒளி விளக்கு இவரா ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சியை கண்டு கொண்டிருக்கின்றார். நிறைவாக சொல்லுகிறேன், கோபுரம் தாங்கிய பொம்மைகளாக இருந்த இந்து சமய அறநிலைத்துறை இன்றைக்கு கோபுரங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன. அகத்திகர்களால் ஆஸ்திகர்களால் அசந்து போக, நாத்திகர்களால் நகர்ந்து போக, எதிரிகளால் தகர்ந்து போக முதல்வர் என்னும் ஆன்மீக தேர் தமிழகத்தில் முன்னேறி கொண்டிருக்கின்றது. ஆம், இறைவன் மகிழ, பக்தன் மகிழ திருப்பணி எங்களுக்கு தினப்பணி. அதற்கே அனைத்தையும் அர்ப்பணி என்பது எங்கள் முதல்வர் இட்ட கட்டளை.